வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள்: உடலில் ரசாயன மாற்றம் ஏற்படுவதில் நமது எண்ணம் பெரும் பங்கு வகிக்கிறது என்று சாமிஜி நமக்கு இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க. இதற்கான கவிதை வரிகள்: எண்ணம் சொல் செயல் மூன்றும் ஒன்றுக்கு ஒன்று இணைந்துள்ள தன்மையதை எண்ணும் போதே எண்ணமே அனைத்திற்கும் மூலமாகும். இன்ப துன்ப விருப்பு வெறுப்பு உயர்வு தாழ்வு எண்ணத்தின் நாடகமே பிரபஞ்ச ரகசியங்கள் அனைத்திற்கும் ஈதே பெட்டி. எண்ணமே இல்லை எனில் ஏதுமில்லை, எண்ணத்திற்கு அப்பாலும் ஒன்றுமில்லை என்று சுவாமிஜி நமக்கு இந்த கவிதை வரிகள் கொடுத்திருக்காங்க. பாரதியார் சொல்லும் போது, எண்ணிய முடித்தல் வேண்டும், நல்லவை எண்ணல் வேண்டும், தென்னிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்ல அறிவு வேண்டும் என்று சொல்றாங்க. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் சொல்லும் போது, எண்ணிய எண்ணியாங்கு எய்தலால் எண்ணியர் திண்ணியராக பெறின் என்று தெய்வப்புலவர் திருவள்ளுவர் சொல்றாங்க. நாம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன? நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய மனமானது, அதிலிருந்து வரக்கூடிய எண்ணமானது உணர்ச்சி நிலை எண்ணம். உணர்வு நிலையில வாழக்கூடிய அந்த நிலையில உள்ள எண்ணங்கள், அமைதி நிலையில வாழக்கூடிய எண்ணங்கள், பேரானந்த நிலையில வாழக்கூடிய எண்ணங்கள், இந்த 4 விதமான நிலைகள்ல நம் உடல்ல என்ன மாற்றங்கள் ஏற்படுதுங்கிறத நாம புரிந்து கொண்டோம் என்று சொன்னா, நம்மளை நாம அந்த முழுமைப்படுத்தி அந்த பேரானந்த நிலையிலேயே நம் மனதை வைத்து எண்ணுவோம், சொல்லுவோம், செய்வோம். வேதாத்திரி மகரிஷி அவர்கள் சுவாமி நமக்கு இந்த வேதாத்திரியத்துல மனதை எப்படி வளப்படுத்தி கொண்டு வாழ வேண்டும் என்ற அந்த மனவள கலையை, அந்த பொக்கிஷத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. சுவாமி ஆழியாரெல்லாம் பயிற்சிக்கு போகும்போது, பயிற்சி நாள் முடிஞ்சு எல்லாரும் புறப்படுற நேரம் எனக்கு குரு காணிக்க கொடுங்க என்று சொல்லி கேட்பாங்க. சுவாமி ஏதோ நம்ம கிட்ட இருந்து குரு காணிக்கைங்கிற பணத்தை தான் எதிர்பார்க்கிறாங்கன்னு சொல்லி நம்ம பாக்கெட்ல இருந்து எதையாவது எடுக்கும்போது சாமி சொல்லுவாங்க, உங்ககிட்ட இருக்கக்கூடிய உணர்ச்சி நிலை எண்ணங்களான அருகுணத்தை எனக்கு காணிக்கையாக கொடுத்துருங்க. இந்த அருகுணத்தை வென்று வாழ்க்கையில வெற்றி, மகிழ்ச்சி, மனநிறைவு அனைத்தும் பெற்று மேலோங்கி வாழ வாழ்த்துறேன்னு சொல்லி சாமிஜி சொல்லுவாங்க. நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த உணர்ச்சி நிலை எண்ணங்களான அருகுண வயப்பட்டு 5 வரும் பழி செயல்களை சுவாமிஜி அவங்க முழுசா அவங்க பெற்று, அவங்க மௌன நோன்பு இருந்து மாத கணக்குல அந்த பதிவுகள் எல்லாம் அவங்க நீக்குவாங்க. அப்போ நாம உணர்ச்சி நிலை எண்ணங்களால 6 குணம் என்று சொல்லக்கூடிய காம, குரோத, லோப, மோக, மத, மாச்சரியம் 6 குணங்கள் தோன்றும். அது தோன்றும் போது இன்னும் 4 சேர்ந்துரும். தம்பம், தப்பம், சூசை, அசூசை என்ற 10 வந்துடும். இந்த உணர்ச்சி நிலை எண்ணங்களால வர்றது. அது தூய தமிழ்ல சொல்லுவாங்க சாமிஜி, பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற, பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம், அச்சம், அவமானம், அதிகார போதை, தற்பெருமை என்ற இந்த 4 வந்துடும். அப்போ இந்த நிலையில வாழக்கூடிய ஒவ்வொரு தனி மனிதன் உள்ளத்திலையும் பொய், கொலை, களவு, சூது, பாலொழுக்கு தவறு என்ற 5 வரும் பழி செயல்கள் தான் அவன் உள்ளத்துல தோன்றும் என்று சாமிஜி நமக்கு சொல்றாங்க. அந்த உணர்ச்சி நிலையில நம் மன பெரிக்கவன்சியானது 40 கூட போய் தொடும். அந்த நிலையில தொடும்போது நம் உடலை விட்டு உயிர் சக்தி வெளியேறிக்கொண்டே இருக்கும். அப்போ நம் உடல்ல உள்ள உயிர் சக்தி வெளியேறும் போது நாம ஒவ்வொரு நாளும் நம் உடலை சிரமப்படுத்தி கொண்டு வாழக்கூடிய அந்த உணர்ச்சி நிலை வாழ்க்கை. அப்போ எண்ணத்தை தியானத்தின் மூலமாக படிப்படியாக உயர்த்தி அறிவு மையமான ஆக்னிலையும், தலை உச்சி நம் பதிவுகளை நீக்கிக் கொள்ளக்கூடிய துரிய மையத்திலையும் இறைநிலை இணைப்போடும்
அறிவுபூர்வமா சிந்திச்சு அமைதி பேரானந்த நிலையில நம்ம வாழும்போது நாமளும் மகிழ்ச்சியாக வாழலாம். நம் உடல் மனம் அதே போல நம்முடைய உயிர் சக்தி அந்த தெய்வீக நிலை பெறும். மகான்களின் அறிவு நிலை உயர்வை மற்றோர் அறிந்து கொள்ள முயற்சித்தால் என்று சாமிஜி அறிவு நிலை உயர்வை மற்றோர் அறிந்து கொள்ள முயற்சித்தால் அதுவும் ஆகா என்று சொல்லுவாங்க. அந்த மகான்களுடைய அந்த உயர்வு நிலையில நாம இருந்து வாழணும். நம்முடைய எண்ணம் சொல் செயல் தூய்மை அடையணும்னு சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனைய வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளம்.